ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 10, 2024 இந்த வருஷத்துக்கான அட்சய திருதியை. அன்னைக்கு தினம் இந்த தானியத்துக்கு மேலே ஒரே ஒரு விளக்கேற்றினா போதும். உங்கள் குடும்பத்திலையும் சுக்கிர திசை அடித்து தங்க நகைகள் குவியும், பணமழை பொழியும். ஒரு வருடமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய திருதியை திதி தான் அக்ஷய திருதியை. அட்சய அப்படின்னா வளர்ந்துக்கிட்டே போகிறதுன்னு பொருள். அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால தான் அட்சய திருதியை அன்னைக்கு தங்க நகைகள் வாங்கணும் அப்படிங்கிறத மக்கள் அவங்களோட நோக்கமாக வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட நல்ல நாளில் நீங்கள் தங்கம் வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு சில பூஜை முறைகளும் நீங்கள் செய்யக்கூடிய தானங்களும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டில் சுக்கிர திசை அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் செய்யணும். ஒருவேளை நீங்கள் அட்சய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 நேரங்களை பயன்படுத்திக்கோங்க. இந்த 3 நேரங்கள் தான் முகூர்த்த நேரங்கள். அதாவது காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், மதியம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும், மாலையில் ஒரு 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். இந்த இடைப்பட்ட நேரங்கள் தான் அட்சய திருதியை அன்னைக்கு வரக்கூடிய முகூர்த்த நேரங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக தங்கம் வாங்கி உங்கள் வீட்டில் வைக்கலாம். தங்கம் மட்டும் இல்லை, அன்னைக்கு உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களும் வாங்கலாம். சமையல் பொருட்கள் வாங்கலாம். வீடு நிலம் வாங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறதா இருந்தால் அன்னைய தினம் எடுக்கலாம். அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றி வைக்கணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி வெள்ளை மொச்சை. வெள்ளை மொச்சை எதுக்கு எடுக்கிறோன்னா அட்சய திருதியை இந்த வருடம் வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் வெள்ளை மொச்சை. 3 முகூர்த்த நேரங்கள் சொல்லியிருக்கோம்ல. காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணி, மதியம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி, அதே மாதிரி சாயங்காலம் ஒரு 5 மணிலேருந்து 7 மணி. இந்த 3 நேரங்களில் எப்போ வேணாலும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை பரப்பி வச்சு அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு ஒன்று வச்சுடுங்க. அந்த அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். இந்த ஒரு தீபத்தை இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த 3 முகூர்த்த நேரங்களில் எந்த நேரத்தை வேணால் பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றலாம். அந்த விளக்கை ஏற்றும் போது உங்களோட கோரிக்கைகள் எது இருக்கோ அதை மனசார சுக்கிர பகவான்கிட்ட வேண்டிக்கோங்க. ஒருத்தவங்க வீட்டில் சுக்கிர திசை அடித்தாலே அந்த குடும்பம் இப்போ இருக்கிற நிலைமையை விட பல மடங்கு உயரத்துக்கு போயிடும். அப்பேற்பட்ட சுக்கிர பகவானை அவருக்குரிய வெள்ளிக்கிழமையில் அதுவும் அட்சய திருதியை அன்னைக்கு வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது கூட இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் சுக்கிர திசை அடித்து தங்க நகைகள் குவியும், பணமழை பொழியும். முயற்சி பண்ணால் நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.